நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். ஹரிராயாவை முன்னிட்டு மாநிலம் கடந்து பயணிக்க அனுமதிக்கப்படலாம், கோடி காட்டினார் பிரதமர். சிறார் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக தயவு காட்டப்படாது, டத்தோஸ்ரீ ரீனா ஹருண் திட்டவட்டம். மே மாதம் மத்தியில் கொண்டாடப்படும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு மாநிலம் கடந்து பயணிக்கும் அனுமதியை அரசாங்கம் பரிசீலிக்கும் என பிரதமர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் தெரிவித்தார். அதனுடன் பெருநாள் தொழுகை, இதர சமய நடவடிக்கைகள் மற்றும் அருகாமையில் உள்ள வீடுகளுக்கு வருகை மேற்கொள்வதை அனுமதிக்கும் சாத்தியம் இருப்பதை அவர் கோடி காட்டினார். விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரதமர் கூறினார். ஜொஹோர், முவார், புகிட் கப்போங், ஃபெல்க்ரா சமூகத்துடனான சந்திப்பின் போது கம்பீர் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக COVID-19 தொற்று குறித்து பேசிய பாகோ தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின், நாட்டில் தொற்று பரவல் குறைவதை உறுதி செய்ய மக்கள் தொடர்ந்து SOP விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என நினைவுறுத்தினார். மீட்சி நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்தை நெருங்கிவிட்டால் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளவும் பல இடங்களுக்கு போக்குவரத்தை தொடரவும் அனுமதிக்கப்படும். ஆகவே COVID-19 தொடர்பான SOP விதிகளை முறையாக கடைபிடிக்க அனைத்து நிலையில் உள்ள மக்களும் தலைவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார் அவர். தங்களின் நலனுக்காக தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் விரைந்து பதிந்து கொள்ளும்படி மலேசியர்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார் பிரதமர். தடுப்பூசிகளை அரசாங்கம் இலவசமாக வழங்குவதால் அவற்றை போட்டுக்கொள்ள நாட்டு மக்கள் தயங்காது முன்வர வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். COVID-19 தடுப்பூசியை போட்டுக் கொள்வதில் மலேசியர்கள் அஞ்சக்கூடாது. அவரும் அவரது துணைவி புவான் ஸ்ரீ நொரைனி அப்துல் ரஹ்மானும் 2ஆம் முறை தடுப்பூசியை போட்டுக் கொண்டதை தான் ஸ்ரீ மொய்தீன் சுட்டிக்காட்டினார். இதுவரையில் 70 லட்சம் பேர் தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் பதிந்து கொண்டதாக அவர் சொன்னார். தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் அமைச்சர் கைரி ஜமாலுடனும் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபாவும் நேற்று இணைந்து வழங்கிய விளக்கமளிப்பு கூட்டத்தில் அவ்விவரம் தெரிய வந்தது. அவ்வெண்ணிக்கை கூடிய விரைவில் 100 லட்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையடுத்து மலேசியர்களில் 70 - 80 விழுக்காட்டினர் வரையில் COVID-19 தடுப்பூசியை செலுத்தும் இலக்கை அடைய முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் தேசிய இலக்கவியல் கல்வி திட்டத்தை விரைவுபடுத்தும்படி பிரதமர் கல்வி அமைச்சை கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் உள்ள மாணவர்கள் இன்னும் அதிகமானோர் உயர் தரத்திலான கல்வி வசதிகளை பெறுவதற்கு ஏதுவாக அத்திட்டம் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி கேள்வி முக்கிய கூறாக விளங்குவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அனைத்து அறிவாற்றல்களிலும் ஆளுமை கொள்ளும் எதிர்கால தலைமுறையை நாடு சார்ந்துள்ளது என்றார் அவர். உலகத்தை ஆட்டிப்படைக்கும் COVID-19 பெருந்தொற்றில் கல்வித்துறை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. தொற்று பரவலை தடுப்பதற்கு பெரும்பாலான மாணவர்கள் வீட்டிலேயே இருக்கும்படி பணிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் கல்வி பயணம் தடைபடாமல் இருக்க இலக்கியல் சாதனங்கள் இதுகாரும் துணை புரிகின்றன. ஜொஹோர், முவாரில் பள்ளிக்கு செல்வோம் எனும் திட்டத்தை தொடக்கி வைத்து தான் ஸ்ரீ மொய்தீன் இவ்வாறு உரையாற்றினார். நாட்டில் இன்று 1257 பேர் COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டனர். புதிதாக 1199 பேர் அத்தொற்றுக்கு இலக்கான வேளை 2 பலியாகினர். உள்நாட்டைச் சேர்ந்த 1194 பேருக்கு இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. எஞ்சிய 5 வெளிநாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்கள். மிக அதிகமான தொற்று எண்ணிக்கையுடன் ஸ்லாங்கூர் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. அங்கு 283 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கடுத்த நிலையில் 267 தொற்றுச் சம்பவங்களுடன் சரவா உள்ளது. 167 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவின் கீழ் சிகிச்சை பெற்று வரும் வேளை 72 பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்று புதிதாக 9 தொற்றுச் சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றுள் 5 பணியிடத்தை உட்படுத்தியவையாகும்.
கடந்த ஆண்டிலிருந்து இதுவரை வெளிநாடுகளில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் எண்ணிக்கை 828 என துணை வெளியுறவு அமைச்சர் டத்தோ கமருடின் ஜாஃபார் தெரிவித்தார். சிங்கப்பூர் உட்பட 38 நாடுகளில் வசிக்கும் மலேசியர்களுடன் அந்த தொற்று சம்பவங்கள் தொடர்பு படுத்தப்படுவதாக அவர் சொன்னார். வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்களில் சிலர் இன்னமும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் குணமடைந்து விட்டது தரவுகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகளில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மலேசியர்கள் மிக குறைவாக இருப்பதையும் டத்தோ கமருடின் ஜாஃபார் சுட்டிக்காட்டினார். சிலியில் தனிமைப்படுத்தும் உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருப்பதை அடுத்து அந்நாட்டில் உள்ள மலேசியர்களின் நிலைமை குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக அறிக்கை பெறப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். சிலியில் உள்ள மலேசிய தூதரகம் தொடர்ந்து அந்நாட்டின் அண்மைய நிலவரத்தை கண்காணித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மலேசிய மக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதுவரை அந்நாட்டில் உள்ள மலேசியர்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்படவில்லை. தொற்று பரவல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து இம்மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் 1,30,00,000 மக்களை தனிமைப்படுத்த சிலி அரசாங்கம் தெரிவித்தது. மலாக்காவில் ஆரம்ப பள்ளி ஒன்றில் பயிலும் மாணவருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அப்பள்ளியின் ஆசிரியர்கள் எண்மர் உட்பட அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 49 பேர் பரிசோதிக்கப்பட்டனர். எனினும் அப்பள்ளி மூடப்படவில்லை. லார்ட் 6 தொழிற்பேட்டையில் பணியாற்றும் குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து அம்மாணவரின் பெற்றோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. பின்னர் அந்த மாணவரும் தொற்றுக்கு இலக்காகியதாக மாநில போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரஹ்மான் மரிமான் கூறினார். அம்மாணவனுடன் தொடர்பில் இருந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் என 49 பேர் மருத்துவ சோதனை மேற்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 2 நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட முதல் கட்ட மருத்துவ சோதனையில் அவர்கள் தொற்றுக்கு இலக்காகவில்லை என உறுதி செய்யப்பட்டது. 2ஆம் கட்ட மருத்துவ சோதனை இன்னும் ஒரு வாரத்தில் நடத்தப்படும் என டத்தோ ரஹ்மான் மரிமான் கூறினார். மலாக்கா அயர்மோலேக்கில் மை ராயாட் விற்பனை திட்டத்தை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜோஹர் பாருவில் உள்ள சத்யா த்ராபிகா உள்துறை அமைச்சின் கட்டடத்தில் இருக்கும் கள்ள குடியேறிகளை தடுத்து வைக்கும் தடுப்பு அறைகளில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. இம்மாதம் 28ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரை அந்த உத்தரவு அமலில் இருக்கும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதே காலகட்டத்தில் சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தில் உள்ள மலேசிய குடிநுழைவுத்துறையின் கள்ள குடியேறிகளுக்கான தடுப்பு அறைகளிலும் அந்த உத்தரவு விதிக்கப்படுகிறது. அவ்விரு இடங்களிலும் தொற்றுச் சம்பவங்கள் திடீரென அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து அரசாங்கம் அம்முடிவை எடுத்ததாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். இம்மாதம் 25ஆம் தேதி வரையில் சத்யா த்ராபிகா உள்துறை அமைச்சின் கள்ள குடியேறிகளுக்கான தடுப்பு முகாமில் 39 பேருக்கும், சுல்தான் இஸ்கண்டார் மலேசிய குடிநுழைவுத்துறையின் கள்ள குடியேறிகளுக்கான தடுப்பு முகாமில் 51 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கான SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீறிய 80 பேர் கைதாகினர். அவர்களில் 79 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை மேலும் ஒருவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். நாட்டில் கோவிட்-19 தேசிய நோய் எதிர்ப்பு திட்டம் 2ஆம் கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆயினும் தடுப்பூசிக்கு பதிந்து கொண்டிருப்போரின் எண்ணிக்கை இன்னும் அதன் இலக்கை எட்டவில்லை. அரசாங்கத்தின் முயற்சிக்கு மக்கள் எவ்வாறு பங்காற்றலாம் என்பது குறித்து அடுத்து காண்போம். தற்சமயத்தில் ஃபைசர் என சொல்லப்படுகின்ற கம்பெனியில் நிறுவனத்தில் வெளியாகக்கூடிய ஒரு தடுப்பூசியை தான் நாம் இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த தடுப்பூசியினால் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். மிக முக்கியமாக பல சமூக ஊடகங்களில் இன்றைய காலகட்டத்தில் இந்த தடுப்பூசியை பற்றி பல தப்பான பிரச்சாரங்களும் சில தவறான விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள இவற்றை நீங்கள் யாரும் இவற்றை பொதுமக்கள் பெரிதாக கண்டு கொள்ளாமல் இந்த தடுப்பூசியின் நன்மைகளை மட்டுமே உத்தேசித்து இதனை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். இப்போதைக்கு முன்கள பணியாளர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் வேளையில் 2ஆம் கட்டத்தில் மூத்த குடிமக்கள், நோய்வாய்ப்பட்டோர்,
தொற்று ஆபத்து அதிகமுள்ளோர், உடற்பேறு குறைந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஏன் தடுப்பூசி மிக மிக முக்கியம் என்றால், நமக்கு வரக்கூடிய நோய் தொற்றுக்களை முன்னதாகவே தடுத்து அந்த நோய் நம்மளை அதிக வீரியமாக பாதிக்கப்படாமல், நம்மளுடைய உடலை பாதிக்கப்படாமல் வைத்துக் கொள்ளவே இந்த தடுப்பூசி மிக மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது. மை சஜாத்ரா செயலி வாயிலாகவும் அருகிலுள்ள சுகாதார கிளினிக்குகளுக்கு நேரடியாக சென்றும் மக்கள் தடுப்பூசிக்கு பதிந்து கொள்ளலாம். சிறார் துன்புறுத்தலில் ஈடுபடும் எவருக்கும் தயவு காட்டாது மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு அந்த கொடூர செயலில் ஈடுபடுவோர் 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்படுவர் என அமைச்சர் டத்தோஸ்ரீ ரீனா முகமது ஹருன் தெரிவித்தார். அண்மையில் பாலர் பள்ளி ஆசிரியர் ஒருவர் மாணவரை துன்புறுத்திய சம்பவத்தை தமது தரப்பு கடுமையாக கருதுகிறது என்றார் அவர். சக மாணவர்கள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளி மாணவனை தூக்கி வேகமாக வீசும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டதுடன் மக்களிடையே சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியரின் அந்த செயல் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றச் செயலாக கருதப்படுகிறது. அத்தகைய செயலில் ஈடுபடுவோருக்கு எதிராக அமலாக்க அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். சிறாரின் சுகாதார சமூக நலனை உட்படுத்திய குற்றங்களை புரியும் தரப்பிடம் அமைச்சு ஒருபோதும் விட்டும் கொடுக்காது என டத்தோஸ்ரீ ரீனா எச்சரித்தார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் போலீசிடம் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளார். மழலைய பள்ளிகளின் நிர்வாகம் கல்வி அமைச்சின் அதிகாரத்தில் இருப்பதால் அவ்விவகாரத்தில் அவ்வமைச்சின் அதிகாரிகளுடன் தமது அமைச்சின் அதிகாரிகள் ஒத்துழைப்பர் என டத்தோஸ்ரீ ரீனா குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் சப்பாங்கில் மத்திய மண்டலத்திற்கான முதியோர் நடவடிக்கை மையத்தை திறந்து வைத்ததோடு அது செயல்படுவதற்கான வருடாந்திர நிதியுதவியை வழங்கிய பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே நாடு முழுவதும் உள்ள 143 முதியோர் நடவடிக்கை மையங்கள் செயல்படுவதற்கு இவ்வாண்டு 71,50,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் மூத்த குடிமக்கள் நாடு என்ற நிலையை மலேசியா எட்டவிருப்பதால் அது தொடர்பான வியூகங்கள் முறையாக செயல்படுத்தப்படுவதையும் அரசாங்கம் உறுதி செய்யும். அதன்படி ஸ்லாங்கூரில் உள்ள 17 முதியோர் நடவடிக்கை மையங்களுக்கு 8,50,000 ரிங்கிட்டும், கோலாலம்பூரில் உள்ள 11 முதியோர் நடவடிக்கை மையங்களுக்கு 5,50,000 ரிங்கிட்டும், நெகிரிஸ் மிலானில் உள்ள 6 முதியோர் நடவடிக்கை மையங்களுக்கு 3 லட்சம் ரிங்கிட் நிதியும் பகிர்ந்தளிக்கப்படும். இவ்வேளையில் நாட்டில் மேலும் 20 புதிய முதியோர் நடவடிக்கை மையங்களை அமைக்க 20 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ ரீனா குறிப்பிட்டார். நிர்வகிக்க முடியாத கடன் சூழல், மோசடி, திவால் போன்ற அவலங்களை தவிர்க்க மக்களிடையே நிதி அறிவாற்றலும் திட்டமிடலும் அவசியம். நிதியை சீராக நிர்வகிக்கும் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் எதிர்காலம் சூனியமாகிவிடும். எனவே அரசு தொடர்புடைய நிதி நிறுவனங்கள் மக்கள் மத்தியில் நிதி திட்டமிடலை ஊக்குவிக்க வேண்டும் என நிதி அமைச்சர் தங்கோ டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் வலியுறுத்துகிறார். செலவுகளை திட்டமிடும் போது விரயத்தையும் உதவிக்காக மற்றவர்களை சார்ந்திருக்கும் நிலையையும் தவிர்க்க முடியும். மலேசிய நிதி திட்டமிடல் மன்ற ஏற்பாட்டில் நடைபெற்ற மை மணி அண்ட் மீ எனும் இணையம் வாயிலான நிதி நிர்வாக பட்டறையை தொடக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். 2021 உலக நிதி வார இயக்கத்தின் கீழ் நம்மை காப்போம், பணத்தையும் காப்போம் எனும் கருப்பொருளில் அந்நிகழ்ச்சி இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்கி நாளை வரையில் நடைபெறுகிறது. நிதி திட்டமிடலுக்கு வயது வரம்பு இல்லை. எனவே இளம் வயதிலேயே அதை கற்றறிந்து செயல்படுத்தினால் நீண்ட நாட்களுக்கு நிதி நிலையை வலுப்படுத்திக் கொள்ளவும் செல்வத்தை வளப்படுத்திக் கொள்ளவும் முடியும் என்றார் அவர். இவ்வேளையில் நிதி மோசடி சம்பவங்களில் இருந்து மக்களை காக்க தொடர்புடைய தரப்புகள் நிதி கழக கண்காணிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன. ஆயினும் அதிக லாபம் வழங்கும் பொய்யான திட்டங்களில் கவரப்பட்டு முதலீடு செய்து பின்னர் மோசடிக்கு ஆளாகும் மக்கள் இன்னமும் இருக்கவே செய்கின்றனர். அத்தகைய மோசடி கும்பல்களுக்கு எதிராக கவனமுடன் இருக்கும்படி அறிவுறுத்தினார் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல்.
இந்தியாவின் மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்களிப்பு தொடங்கியது. இந்திய தேர்தல் வரலாற்றில் அரசியல் வன்முறைகளுக்கு பெயர் போன மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அத்துடன் 9 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களில் பெறப்படும் தேர்தல் வெற்றியானது மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாபெரும் சாதனையாக விளங்கும். அவ்வெற்றி ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு அப்பாலும் ஆட்சியை விரிவுபடுத்த உத்தேசித்துள்ள அக்கட்சியின் இலக்கை ஈடேற்ற வழிவகுக்கும். 1960ஆம் ஆண்டுகளில் இருந்து மேற்கு வங்க தேர்தல்களில் அரசியல் வன்முறை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளனர். எனவே கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கோவிட்-19 பெருந்தொற்று அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் தேர்தல் பரப்புரைகளில் கலந்து கொள்ள மக்கள் படையெடுக்கின்றனர். இவ்வேளையில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிராக வங்காளதேசம் முழுவதும் கலவரங்கள் வெடிக்கின்றன. ஆக கடைசியாக அந்த கலவரத்தை ஒடுக்க போலீசார் நடத்திய அதிரடியில் 5 சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ஹெஃபஸாத்-இ-இஸ்லாம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். அவர்களின் 4 உடல்கள் சிட்டாகாங் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. அவ்வமைப்பின் முக்கிய தலைவர்கள் வசிக்கும் ஹத்தாசாரி புறநகரில் அந்த கலவரம் வெடித்தது. அச்சம்பவத்தில் மேலும் 4 கடுமையாக காயமுற்றனர். ஹெஃபஸாத்-இ-இஸ்லாம் அமைப்பைச் சேர்ந்த 1500க்கும் கூடுதலான ஆதரவாளர்கள் மோடி எதிர்ப்பு ஸ்லோகத்தை முழங்கியபடி போலீஸ் நிலையத்தை தாக்கியுள்ளனர். மோடியும் அவரின் தலைமையிலான இந்து தேசியவாத அரசாங்கமும் முஸ்லிம்களுக்கு எதிராக மத கலவரத்தை தூண்டுவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்திய மாநிலமான குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு சுமார் 1000 பேரின் உயிரை பலி கொண்ட மத கலவரத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அச்சமயத்தில் அம்மாநில முதலமைச்சராக மோடி இருந்தார். வங்காளதேசம் அதன் 50வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இவ்வேளையில் அந்த வன் செயல்கள் மூண்டுள்ளன. இவ்வேளையில் அந்நாட்டில் தொடரும் சர்வாதிகாரத்திற்கும் அரசியல் கொலைகளுக்கும் முற்றுப்புள்ளிகள் வைக்கப்பட வேண்டும் என மனித உரிமை போராளிகள் குரல் எழுப்பி வருகின்றனர். மியான்மரின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்களின் போராட்டங்களால் அதன் நடப்பு அரசாங்கம் திண்டாடி வருகிறது. தனது ராணுவ பலத்தை வெளிக்காட்டும் வகையில் ஆயுதப்படை தினத்தில் மாபெரும் ராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இவ்வேளையில் மியான்மர் முழுவதும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் ஆக கடைசியாக நடத்திய அதிரடியில் குறைந்தது 19 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி மியான்மர் ராணுவம் அந்நாட்டின் ஜனநாயக கட்சி தலைவர் ஆங் சான் சூச்சி உட்பட உயர்மட்ட தலைவர்கள் பலரை பதவியில் இருந்து நீக்கி சிறையில் அடைத்தது. அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி மக்கள் நாட்டின் பல பாகங்களில் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு மத்தியில் தலைநகர் நெபிதோவில் ஆயுதப்படை தின கொண்டாட்டம் மியான்மரின் படைபலத்தை காட்டும் அணிவகுப்பு நிகழ்ச்சியாக அமைந்தது. இதற்கு முன் நடத்தப்பட்ட அந்நிகழ்ச்சியில் ஆயுதப்படையின் அணிவகுப்பு, போர் கப்பல்கள், ஜெட் விமானங்கள், ஏவுகணை அணிவகுப்புகள் இடம்பெற்றன. தற்போது அவற்றுடன் புதிய அரசாங்க தலைவர் மின் ஆங் லைங்கும் இணைந்து கொண்டார். முன்னதாக ரஷ்ய துணை தற்காப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் ஃபோமின் மியான்மரின் ராணுவ தளபதி மின் ஆங் லைங்குடன் சந்திப்பு நடத்தினார். அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தை அந்த சந்திப்பு கொண்டிருந்தது. உள்நாட்டு மோதலினால் நாட்டை விட்டு வெளியேறும் கொலம்பியா மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த அந்நாட்டிலிருந்து இதுகாரும் 13,000க்கும் மேற்பட்டோர் வெளியேறியிருப்பதாக ஐநா பாதுகாப்பு மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்நாட்டில் அரசாங்க படைக்கும் ஆயுதமேந்திய கும்பலுக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. அங்கு தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் பதற்ற நிலை கவலையளிப்பதாக ஐநா தலைமைச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இரத்த களரிமிக்க அந்த மோதலில் அப்பாவி மக்கள் ஆயிரக்கணக்கானோர் சிக்கி பரிதவிக்கின்றனர். இதுகாரும் புலம்பெயர்ந்த 13,422 பேரில் 5,574 பேர் வயது குறைந்தவர்கள் ஆவர்.
2016 ஆண்டு கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு கொலம்பியா தற்போது கடும் வன் செயலை சந்தித்து வருகிறது. 50 ஆண்டு கால உள்நாட்டு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த ஆண்டில் அரசாங்கத்திற்கும் கொலம்பிய ஆயுதமேந்திய புரட்சி படைக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் இணைய மறுத்த சில போராளிகள் தொடர்ந்து வன் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாண்டு இறுதியில் நடைபெறவிருக்கும் 2021 சி விளையாட்டுப் போட்டிக்கு சிறகை விரிக்கிறார் பஹாங்கைச் சேர்ந்த தர்ஷினி கே முருகன். ஓட்டப்பந்தய பிரிவில் மலேசியாவை பிரதிநிதிக்க அந்த 20 வயது இந்திய மங்கை தகுதி பெற்றுள்ளார். அனைத்துலக அரங்கில் மலேசியாவை பிரதிநிதிப்பது அளவில்லா மகிழ்ச்சி அளிப்பதாக தர்ஷினி கூறினார். 100 மீட்டர் 200 மீட்டர் என இரு பிரிவுகளிலும் பங்கேற்க ஆவலுடன் காத்திருக்கும் இந்த இளம் நட்சத்திரம் தற்சமயம் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். நேஷனல் டீம் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் வர காம்படிஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், ட்ரைனிங் நல்லா பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கிராண்ட் பீக் இருக்குது, ஸோ அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா டைம் செய்யணும். அடுத்த நெக்ஸ்ட் சி கேமில் அட்லீஸ்ட் மெடல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு என்னோட கோல். காமன்வெல்த் போனோம் ஒரு செட் இருக்குது, ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே காமன்வெல்த் போயிடணும் அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் போனால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முன்பு இந்தியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த ஓட்டப்பந்தய துறையில் நம்பிக்கை நட்சத்திரமாக மிளர்கிறார் தர்ஷினி. சி விளையாட்டு போட்டி மட்டுமின்றி வரும் காலங்களில் இவர் மேலும் பல சிகரங்களை தொட வாழ்த்துவோம். அனைத்துலக அரங்கில் ஜப்பான் விளையாட்டாளர்களின் மேம்பாட்டிற்கும் வெற்றிக்கும் குறிப்பிட்ட பங்கை ஆற்றியதற்காக BAM மலேசிய பூப்பந்து சங்கத்திற்கு அந்த உதயசூரிய நாடு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டுக்கான ஜப்பானிய வெளியுறவு அமைச்சரின் கௌரவ விருதை மலேசியாவுக்கான அந்நாட்டு தூதர் ஓகா ஹிரோஷி BAM தலைவர் தான் ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்காரியாவிடம் வழங்கினார். ஜப்பானிய வெளியுறவு அமைச்சின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உயரிய விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஜப்பானுடனான நட்புறவை வலுப்படுத்த பெரும் பங்காற்றிய அமைப்புகளுக்கும் தனிநபருக்கும் அந்த அங்கீகாரம் வழங்கப்படும். ஜெரமி கான், தன் கிம் ஹ, லீ வான் வா போன்ற திறன் படைத்த மலேசிய பயிற்றுநர்களின் வழிகாட்டலில் ஜப்பானிய ஆட்டக்காரர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. தரணை போற்றும் முன்னணி ஆட்டக்காரர்களை செதுக்குவதில் BAM படைத்த சாதனைகள் அனைவரும் அறிந்த ஒன்று என ஓகா ஹிரோஷி புகழாரம் சூட்டினார். 2018க்கும் 2019க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இரு நாடுகளைச் சேர்ந்த ஆட்டக்காரர்களுக்கு எஹிமேயில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இவ்வாண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்துவதற்கான பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன. இவ்வேளையில் ஜப்பானிடமிருந்து பெறப்பட்டுள்ள அந்த விருது BAMற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என மலேசிய ஒலிம்பிக் மன்ற தலைவருமான தான் ஸ்ரீ நோர்சா. நாளை இரவு மணி 7:30க்கு TV2 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.